ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் ஜெயந்தி ஹரீரன், ஒசூர் செந்தில் நகர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி ஆச்சு. L4-S1 சர்ஜரி. அதுக்கப்புறம் அவருக்கு கால் சியாட்டிக்கா பெயின், ரைட் லெக்கில் சியாட்டிக்கா பெயின் வேறு இருந்ததுனால நடக்கிறது மூமெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் மதுரையில் நர்ஸாக இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் எங்களை விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி மேடம் பற்றி சொன்னாங்க. நாங்கள் அப்ரோச் பண்ணோன்னே மேடம் வந்து பார்த்துட்டு ப்ராப்ளம் இல்லை, ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணிடலாம், நீங்கள் சர்ஜரிக்கே போயிருக்க வேண்டாம், சர்ஜரி இல்லாமலே நான் இதை சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு வசதி அதுவும் ஒசூரில் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆயாச்சு சர்ஜரி. அதனால் ஃபர்தராக என்ன பண்ணுங்கிட்டால் நான் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டுருக்காங்க இப்போ மேடம். இப்போ 15 நாளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என் ஹஸ்பண்ட்க்கு. அந்த பேச்சுவாக்கில் எனக்கும் முட்டு வலி இருக்கிறது மேடம்க்கு தெரிய வந்தது. அப்போது எனக்கும் ஒரு 10 நாளாக கொடுத்து நல்ல வலி இப்போ தேவையில்லை, எக்ஸசைஸ்லாம் பண்ணினா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் கூட நாங்கள் சொல்லி நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு எல்லாமும் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஒரு பக்கத்து வீட்டில் அந்த ஆண்டிக்கு 75 இயர்ஸ் ஆகுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணுன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து. ஆனால் அவங்களுக்கு சர்ஜரினால் ரொம்ப பயந்தாங்க. இப்போ மேடம் கூட்டின்னு போய் பார்த்து பண்ணதில் மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. சர்ஜரியே இல்லாமல் அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இல்லாமல் சரியாக்குறேன்ட்டு இப்போது 10 நாளாக அந்த ஆண்டி போயின்ட்டுருக்காங்க. எனக்கும் 10 நாளாக பண்ணிட்டுருக்கல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேடமை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங்லி ஐ ரெக்கமெண்ட் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.